அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: وسابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு சில போட்டிகளோடு பொறாமைகளோடு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சாபிகு இலா மக்பிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பிற்காகவும் அவன் உங்களுக்காக வேண்டி தயார் செய்திருக்கக்கூடிய அந்த சுவனத்திற்காகவும் நீங்கள் முந்தி செல்லுங்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது சாரிஉ இலா மக்பிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காக வேண்டும் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்திற்காக வேண்டும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அப்ப திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாம் எதிலே முந்தி செல்ல வேண்டும், எதிலே விரைந்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி திருமறை குர்ஆன் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்திற்காக வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காக வேண்டும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்கின்றார்கள்: லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், இரண்டு காரியங்களில் தவிர
வேற எதுலையுமே நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. ரெண்டு காரியங்களை பொறாமை கொள்ளலாங்கிறாங்க. அப்ப திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி செல்லுங்கள் என்ற வசனங்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரெண்டு விஷயங்களை தவிர வேறு எதிலுமே நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது என்றால் இரண்டு விஷயங்களில் நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியும் பொறாமையாகத்தான் வாழ வேண்டும். ஆனால் அந்த பொறாமையும் போட்டியும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் போட்டி போடுகின்றோம், பொறாமைப்படுகின்றோம். அல்லாஹ் எதில் போட்டி போட சொல்கின்றானோ, எதில் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்கின்றானோ, எதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கின்றானோ அதில் நம்முடைய போட்டி இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதிலும் நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது என்றார்கள். இரண்டு விஷயங்களை நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு நாம் பொறாமை கொள்கின்றோமா, எப்படி பொறாமை கொள்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் நன்றாக நம்முடைய மனதிலே போட்டு அதை அசை போடக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் போட்டி போடுகின்றோம். அல்லாஹ் சொல்கிறான் போட்டி போட வேண்டும். எதில் நம்ம போட்டி போட்டுட்டோம்னு பாருங்க. நம்முடைய போட்டிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பணம் சம்பாதிப்பதில் நாம் முந்த வேண்டும், செல்வ செழிப்பிலே நாம் முந்த வேண்டும். எப்படியெல்லாம் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியுமோ எல்லா வகையில் நாம் முன்னேற வேண்டும். தோப்பு வாங்கணுமா, அவர் வாங்கிட்டார், நம்ம வாங்கணும், அதில் நம்ம முன்னேறி நிற்கணும். அவர் ஒரு வீடு வாங்கினா நம்ம இன்னொரு மனை வாங்கணும், இன்னொரு வீடு வாங்கணும். அவர் இந்த படிப்பு தன்னுடைய பிள்ளைக்கு படிக்க வைக்கிறாருன்னா நம்ம அதை விட மேலான ஒரு படிப்புக்கு நம்முடைய பிள்ளைகள் நாம் தயார் பண்ண வேண்டும். இதில் தான் நம்ம இந்த போட்டி போட்டு கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? இரண்டு விஷயங்களை தவிர நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. ரெண்டு விஷயங்களை பொறாமை கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த ரெண்டு விஷயங்களை தவிர மற்ற எல்லாத்துடைய பொறாமை இருக்கிறது. எதிலே பொறாமை கொள்ள சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா ஒருவருக்கு செல்வத்தை வழங்குகின்றான். அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக, அது ஜக்காத்தாக இருந்தாலும் தான தர்மங்களாக இருந்தாலும் உறவினர்களை இணைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அன்பளிப்புகளாக இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை கொண்டு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்திற்காக வேண்டி செலவு செய்கின்றார். அதை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள். நமக்கும் இப்படி செல்வம் இருந்தால் நன்றாக இருக்குமே, நம்மை விட நன்மையில முந்தி செல்கின்றாரே அவர், நம்மை விட அல்லாஹ்வுடைய நெருக்கமாக ஆகிக்கொண்டிருக்கிறார் என்று செல்வத்தை கண்டு செல்வந்தர்களை கண்டு அவர்கள் வழங்குவதை பார்த்து நாமும் நமக்கும் இருந்தால் நாம் வழங்கலாமே, அந்த நன்மை அடைந்து கொள்ளலாமே என்று இந்த விஷயத்தில் நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள். ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்குகின்றான். அந்த கல்வி ஞானத்தை பற்றி அவர் அடுத்தவருக்கு சொல்லியும் காட்டுகின்றார், செயல்படுகின்றார். இதை பார்த்து நாம் பொறாமை, நாமும் படிக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் செயல்பட வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கு மாதிரி சொல்லி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கல்வியிலே நாம் பொறாமை கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்துல பொறாமை இருக்கான்னு பாருங்க. அவரை விட நான் தான தர்மம் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற பொறாமை கிடையாது, அவரை விட நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற பொறாமை. அவர் பிள்ளையை படிக்க வைத்ததை விட நம்முடைய இன்னும் உயர்தரமான படிக்க வைக்க வேண்டும். அந்த படிப்பு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள படிப்பாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய படிப்பாக இருக்க வேண்டும். அது இல்லை. இந்த படிப்பின் மூலமாக அவர் ஒரு மாசத்துக்கு 1000, அதாவது 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா நம்ம 3 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அது என்ன படிப்புன்னு பார்க்கிறோம். எதுல பொறாமைப்பட சொன்னாலும் அதில் பொறாமைப்படுவது கிடையாது. செல்வத்தை பெருக்குவதில், ஆடம்பரமான வாழ்க்கையில், தோப்புதரவுகளை வாங்குவதில், நகைகளை சேமிப்பதில், இதில் தான் நம்முடைய பொறாமை இருக்கின்றதே தவிர பொறாமைப்படுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதில் பொறாமை கிடையாது. அதுபோன்று அல்லாஹ் போட்டி போட சொல்றானே, வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்காக வேண்டி நீங்கள் முந்தி செல்லுங்கள், போட்டி போடுங்கள். அதே போன்று வசாரி இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பிற்காக வேண்டியும் அவருடைய சொர்க்கத்திற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். அதில் நம்முடைய பொறாமை இருக்கிற, நம்முடைய போட்டி இருக்க, யோசித்து பாருங்கள். இருந்தால் நல்லது, யார் எல்லாருமே அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்கிறது.
திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் 3 சாரார்களை சொல்கின்றான். சூரா வாக்கியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா, பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூரா. வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, அல்லாஹ் பேசுகின்றான். வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, மறுமையில் நீங்கள் 3 அணிகளாக இருப்பீர்கள். அதில் ஒரு அணி என்ன தெரியுமா? அஸ்ஹாபுல் மைமனா, அவள் வலது புறத்தார்கள். இன்னொரு அணி அஸ்ஹாபுல் மஷ்அமா, அவர்கள் இடது புறத்தார்கள். அடுத்து ஒரை சொல்கின்றான் வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், இன்னொருவர்கள் முந்தி செல்லக்கூடியவர்கள், எல்லாவற்றிலும் முந்தி செல்லக்கூடியவர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷான் சொல்லி காட்டுகின்றான் உலாயிக முகர்ரபூன், உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். வலது புறத்தாருக்கு சொர்க்கம்தான், இடது புறத்தாருக்கு நரகம், அது வேற விஷயம். அதுக்கு அல்லாஹ் தெளிவாக அதுக்கு பின்னால் சொல்றான். அஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா, வலது புறத்தான் நான் யாருன்னு தெரியுமான்ட்டு அவர்கள் இங்கெல்லாம் சொர்க்கத்தை இன்பத்தில் இருப்பா சொல்லி காட்டுகின்றான். அஸ்ஹாபுல் மஷ்ஷமாங்கிறாம இடது புறத்தார், அவங்க எவ்வளவு நரகத்துடைய கேடுன்னு சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் உலாயிகல் முகர்ரபூன், யார்? அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், யார் நன்மையிலே போட்டி போட்டுக்கொண்டு முந்துகின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அவர்களும் சொர்க்கவாசிகள் தான், அவங்களும் சொர்க்கவாசிகள் தான். சொர்க்கவாசிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு சொர்க்கத்துக்கு உள்ளவர்கள் யார்? நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்கள். திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்படி போட்டி போடணும்னு சொல்லி ஃபல் யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் சொல்றான். போட்டி போடக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். எந்த விஷயம்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னல் அபரார லஃபீ நஈம், நன்மை செய்தவள் இன்பத்திலே இருப்பார்கள். அலல் அராய்கி யன்துரூன், உயர்தரமான கட்டில்கள் மேலே அமர்ந்து சாய்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள், இன்பங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொன்ன தாரிஃபு ஃபி உஜூஹிம் நல்ரத்தன் நஈம், நபியே அவருடைய முகத்தை பார்த்தால் அந்த செழிப்பை நீ பார்த்துக் கொள்ளலாம், இன்பத்தின் செழிப்பை நீ பார்க்கலாம். தாரிஃபு உஜூ நல்ரத்தன் நஈம் யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட மது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இந்த இடத்துல கொடுப்பான், அவன் குடிப்பான் இல்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுற யார் பின்னால் வருது, யாருக்கு இது, யார் நன்மையிலே முந்தி செல்கின்றார்களோ அவர்களுக்கு உண்டான அந்தஸ்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுதோ யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட மது. மதுன்னு சொன்னா இங்க உள்ள மது மாதிரி போதை இருக்காது, போதை இல்லாத மதுவைத்தான் நல்ல இன்பமான மதுவை வழங்குவான் சுவனத்தில். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் இந்த உலகத்தில் மது அருந்துகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையிலே மது கிடையாது. எந்த மது? போதை இல்லாத இன்பமான மது கிடையாது. அந்த மதுவை பற்றி சொல்கின்ற பொழுது யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட மதுவை புகட்டப்படுவார்கள். புகட்டப்படுறன்னு யோசிச்சு பாருங்க, குடிக்கிறது இல்லை, இவர் குடிக்கிறது கிடையாது. யுஸ்கௌன மிர் ரஹீகிம், அவளுக்கு அந்த மது புகட்டப்படும். இவர் சும்மா இருப்பாரு, வந்து கொடுப்பாங்க, குடி குடி குடின்னு கொடுப்பாங்க. யாரு? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வயது மாறாத இளம் சிறுவர்கள், அவங்க தான் சுத்தி சுத்தி வருவாங்க. இருக்க வேண்டியதான், கட்டில் மேல சாஞ்சி இருக்க வேண்டியதுதான், அவர்களாக வந்து புகட்டுவார்கள் அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மஹ்தூம் கிதாமுஹு மிஸ்க், அந்த மது பாட்டில் இருக்கிற மது வச்சுக்கூடிய அந்த இடம், அந்த அந்த பாட்டில் நம்ம சொல்ல இதுக்கான யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட அந்த மது தான். அதனுடைய சீல் இருக்குது பாருங்க, முத்திரை, அது கஸ்தூரியாலான முத்திரை. கிதாமுஹு மிஸ்க் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடக்கூடியவர்கள் இந்த மதுவை அருந்துவதற்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். ஃபஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் வமிஸாஜுஹு மின் தஸ்னீம், தஸ்னீம் என்ற நீர் அதிலே கலப்படமாக இருக்கும், அதை கலந்துதான் அல்லாஹ் கொடுப்பான். சொல்லிட்டு கடைசியில் சொல்றான் யஷது பிஹல் முகர்ரபூன், நெருக்கமானவர்கள் தான் இதை குடிப்பார்கள். நெருக்கமானவன் யார் தெரியுங்களா? திருமறை குர்ஆன் நெருக்கமானவன் அல்லாஹ் யாரை சொல்கின்றான்?
வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். யார் நன்மையிலே முந்தி முந்தி செய்கின்றார்களோ, நான் நன்மை அடைய வேண்டும், இந்த விஷயத்தில் நான் நன்மை அடைய வேண்டும், இந்த விஷயத்தில் அவரை விட நான் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்று யார் நன்மையில் முந்தி செல்கின்றார்களோ அவர்கள்தான் முந்தியவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா படித்தரம் இருக்குது. அமல்களை யார் முந்தி முந்தி செய்கின்றார்களோ, நான் இதை விடமாட்டேன், இந்த அமலை நான் லேசா விட மாட்டேன், அது சிறியதாக இருந்தாலும் சரிதான், பெரியதாக இருந்தாலும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகின்ற பொழுது சொன்னார்கள், மனிதர்களுடைய ஜனங்களுடைய அத்தனை அமல்களும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்து காட்டியிருக்கிறான். எதெல்லாம் நன்மையான காரியம், எதெல்லாம் தீமையான காரியம் என்று அல்லாஹ் எனக்கு நன்மைகளையும் தீமைகளையும் எடுத்து காட்டியிருக்கின்றான். அது நன்மையான காரியத்தில் நாம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கின்ற பொழுது பாதையில் மனிதர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை அகற்றிவிட்டு சென்றால் அதுவும் நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம முக்கில் போய்கிட்டு இருக்கோம், ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், கல் கிடக்குது, கண்ணாடி கிடக்குது, முள்ளு கிடக்குது, அதை கடந்து போகக்கூடாது. அதை கடந்து போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு ஒப்பிட்டு காட்ட ஒரு மூமின்னா எப்படி தெரியுமா? அதை அந்த அப்புறப்படுத்துவது ஈமானுடைய விஷயம். இதுவும் கூட நாம குனிஞ்சு தூக்கி போடுறதுக்கு பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடும். ஒரு முக்கில் போய்கிட்டு நம்ம பார்க்கத்தானே செய்யணும். முக்கில் போறோம், கண்ணாடி கிடக்கும், முள்ளு கிடக்கும், கல் கிடக்கும், நமக்கு முன்னால எத்தனை பேர் கடந்து அதை தட்டி 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 போய்கிட்டே இருப்பாங்க. நம்மள அதை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதை குனிந்து எடுத்து ஓரமாக போட்டு விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதையும் நன்மையான காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். அதே போன்று இன்னொன்று சொன்னார்கள், பள்ளிவாசலில் புதைக்கப்படாத சளியை யார் துப்புகிறார்களோ அதை தீமையிலே நான் கண்டேன்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் வந்து கீழே மண்ணில் தான் இருக்கிறாங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்ட போறாங்க, தக்பீர் கட்டி முடிக்கல, முன்னால ஒரு சுவர் அதாவது மண்ணு சுவர், அதில் சளி தொங்கிக்கிட்டு கிடக்குது. யார் துப்புனாங்கன்னே தெரியல. யார் இந்த மாதிரி வேலை பார்த்தாங்கிறாங்க. யார் இந்த மாதிரி வேலை பார்த்தது சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு முன்னால் நிற்கின்றீர்கள்? தொழுகையில் என்னாச்சு, அல்லாஹ்வோட முனாஜாத் பண்ணி பேசுறீங்க. எப்படி பேசுறோம்? இன்னொரு ஹதீஸ்ல எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அகிலத்தாரை படைத்து பழிவாளிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொன்னா அல்லாஹ் சொல்வானா, ஹமதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். நேருக்கு நேராக அல்லாஹ் பேசுவான். ஒவ்வொருவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற தொழுகையிலே சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பதிலளிக்கின்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்புடையவன் என்று அடியான் சொல்கின்ற பொழுது அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை புகழ்கின்றான், என்னை பாராட்டுகின்றான். இப்படி அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இனிமே முன்னால துப்புறீங்களே, யார் மூஞ்சில நீங்க துப்புறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, உங்க முகத்துக்கு நேர் துப்பினால் எப்படி இருக்கும், உங்க முகத்துக்கு மேல துப்புனா எப்படி நேரா சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே குனிஞ்சு ஒரு சின்ன கல், அந்த மண்ணோட மண்ணா கிடக்குது கல், அந்த கல்லை எடுத்து சுரண்டிட்டு கீழே போட்டுட்டு மண்ணை காலால மூடுறாங்க. சொன்னாங்க, யார் ஒருவருக்கு சளி ஏற்படுமே ஆனால் அவர் கீழே குனிஞ்சு கீழே துப்பட்டும், ஏன்னா கீழே மண்ணு தானே, துப்பி அதை மூடி விடட்டும், அதுதான் அதற்கு பரிகாரம். நான் இப்போ நம்ம பள்ளியில துப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே பள்ளியில் துப்புற மாதிரி இல்லை. ஆனால் ஒலி செய்கிற இடத்துல பாருங்க, சில இடங்களை பாருங்களேன், ஒலி செய்கிற இடத்துல சளி மூக்கு சளி எல்லாம் வந்து இயற்கை, அது யாருமே அது கட்டுப்படுத்த முடியாது, அது ஒரு உபாதை, இயற்கையான ஒரு உபாதை. அது மூக்கு சளி சிந்துவாங்க, ஒலி செய்வாங்க, அது வரைக்கும் அது போகாமல் அப்படி தான் கிடக்கும், அது வரைக்கும் போக கட்டியாக கிடக்கும். அவர் ஒலி செஞ்சு போயிடுவார். அடுத்த ஆள் வந்து அருவறுப்பட்டு தண்ணியை ஊற்று 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 ஊற்றுன்னு ஊற்றி அது வடிகாலுக்கு ஓடும். அதே மாதிரி பாருங்க, தக்பீர் கட்டுற நேரத்தில் சில பேர் சளி வந்துடும், வேகமாக வெளியில் போய் துப்பிட்டு எங்கே துப்புவாங்க, அங்கே இருக்கிறதுலே கிட்ட உள்ள இடம்னா ஒலி செய்கிற இடம் தான், துப்பிட்டு ஓடி வந்துடுறது, சளி அப்படி கிடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள், புதைக்கப்படாத சளியை யார் துப்புகிறார்களோ அதை நான் தீமையிலே கண்டேன். அப்போ ஒவ்வொரு விஷயமும் எது எதெல்லாம் நன்மையான காரியம் என்றால் அதை தேடி பார்த்து நாம் செய்ய வேண்டும்.
இதெல்லாம் இதில் நன்மையா? தொழுகைக்கு வர்றோம் பாருங்களேன், நீ தொழுகைக்கு வர்றோம், நான் எல்லாரையும் நான் குறை சொல்றதுக்காண்டி இல்லை, அதாவது அந்த அமல்களை நாம் எப்படி வீணாக்கி கொண்டிருக்கோம் என்பதற்காண்டி சொல்றேன். தொழுகைக்கு வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், முதல் சஃப் இருக்குல்ல, முதல் லைன், அதில் உள்ள நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களே ஆனால், நீங்கள் அறிந்து கொள்வீர்களே ஆனால், அதற்காக வேண்டி போட்டி போடுவீர்கள். நான் நிற்கணும், நான் நிற்கணும், எனக்கு இடவுடு, எனக்கு இடவுடு, போட்டி வரணும். அதுக்கடுத்து சொல்றாங்க, சீட்டுக்குலிக்கு போட்டால் எந்த அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணுங்கிறாங்க. முதல் சஃபில் உள்ள நன்மை எதிர்பார்த்தால், முதல் சஃபுடைய நன்மையை நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால் அதை போட்டி போட்டு கொண்டு பிடிப்பீர்கள். இல்லை நான் தான் முதல்ல வந்து உட்காந்து நான் தான் எடுக்க நான் தான் பிடிப்பேன்னு போட்டி வந்துச்சுன்னு சொன்னால், சீட்டு குலுக்கி பார்த்து 2 பேருக்கு யாருக்கு அந்த இடம் சொந்தம், சீட்டு குலுக்கி பார்த்து நான் உன் பேர் வரதா, நீ நின்று நீ 2ஆம் சஃபுக்கு போ. அப்ப நன்மையை பொறுத்து இப்படித்தான் முன்னேறுன்னு சொல்றாங்க. ஒரு சம்பவங்கள் நல்லா தெரியும். முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போயிருக்கிறாங்க மதீனாவுக்கு. பெரிய பணத்தையெல்லாம் கொண்டு போகல, சொத்து சொகத்தையெல்லாம் அங்கே விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்கன்னு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. இப்படி இவங்க வந்து பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, சில பேர் ஏழைகளாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல மதீனாவில், இந்த செல்வந்தர்கள் எல்லாம் நன்மையில் எங்களை முந்தி விட்டார்களே, எங்களை பின்னுக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற, என்ன அப்படி என்ன விஷயம்? அப்போ முஹாஜிர்கள் சொல்லி, ஏழை முஹாஜிர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, அது சரிசமமாக இருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, சரிசமமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தின் மூலமாக தான தர்மங்கள் செய்கிறார்கள், எங்களுக்கு அமல்களிலே முந்துகிறார்கள், நாங்களே தான தர்மம் செய்ய முடியல. அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அடிமைகளை உரிமை எடுக்கிறார்கள், உரிமை விடுகிறார்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு செல்வம் இல்லை, அந்த அளவுக்கு அவர்கள் நன்மையில முந்தி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்யறது? வருது போட்டி. நன்மையில நாங்கள் முந்த வேண்டும், எங்களுக்கு செல்வம் இல்லை, செல்வத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் முன்னேறி கொண்டிருக்கிறார், எங்களுக்கு அந்த செல்வம் இல்லையே, நாங்கள் என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்படியா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை சொல்லு. அப்படி சொன்னால் உங்களுக்கு முன்னால் உள்ளவங்க உங்களுக்கு பின்னால் உள்ள நீங்கள் முந்தி விட முடியும், யாராச்சும் இதை மீண்டும் செய்து விட்டாலே தவிர. அப்போ உங்களை மாதிரி செஞ்சா தான் உங்க லெவலுக்கு வர முடியும், உங்களை மாதிரி செய்யலன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க தான் முந்துவீங்கிறான். சஹாபி அறிவிப்படி சஹாபி வந்து ஒருத்தட்ட போய் சொல்றாங்க, குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33 தடவைன்னு சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து 33 தடவை கிடையாது, ஒவ்வொன்றையும் 33 தடவை. அப்ப அவர் மீண்டும் இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறார்? சாலிங்கிறவர் சொல்றாரு. சாலி ஒரு மறந்துட்டாங்க சஹாபி பேரு, கேட்க இல்லை இல்லை 33 தடவை என்பது ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய துஆ திக்ர் இருக்குது. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதை ஒன்று ஆக மொத்தம் 100 ஆக்கணும். அது வேற. நன்மையை முந்துவதற்காக வேண்டி நீங்க செய்யறதுக்குன்னு குறிப்பாக சொல்றாங்க 33 மூணையும் சேர்த்து 33 சொன்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சேர்த்து 33 அப்படின்ட்டு விளக்கம் சொல்றாங்க. அதுதான் ஹதீஸ். 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது அது ஒரு தனி, அதற்கு உண்டான நன்மைகள் தனியாக கிடைக்கும். இதை நீங்கள் முந்த வேண்டும் என்றால் இதை செய்யுங்கிறாங்க. செஞ்சுக்கிட்டே வராங்க. சரி, திருப்தியா போச்சு. அவங்க வந்து கையில செல்வம் இருக்கிறனால அவங்க தான தர்மம் செய்யறான், கையில செல்வம் இருக்கிறனால அவங்க வந்து அடிமை உரிமை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த நன்மை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு பிறகு எல்லா திக்ர்களையும் வழக்கமாக செய்யக்கூடிய எல்லா திக்ர்களையும் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா இதை செய்யறாங்க. இதை செல்வந்தர்களும் பார்க்கறாங்க. புதுசா தெரியுது என்ன உட்கார்ந்துருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. கேட்டாங்க என்ன செய்யணும்? கேட்டா என்ன செய்யணும்? இல்லை இல்லை நாங்கள் சும்மா தான் சொல்லணும். இல்லை, செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை மறைக்கக்கூடாது. நடந்தே சொல்றாங்க, இப்படி செய்றீங்கன்னு தான தர்மம்லாம் பண்றீங்க, உங்களை அடையணும்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியா? அப்ப அதையே விடுவானே, இவங்களும் உட்காந்துட்டாங்க. இவர்களும் அதை செய்கின்றார்கள். ஏன்? இன்னும் நம்ம மேலே போகணும், இன்னும் முன்னேற வேண்டும். மேலே அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் முஹாஜிர்கள், ஏழை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே,
செல்வந்தர்கள் பணம் இருக்கின்ற காரணத்தினால், வசதி இருக்கின்ற காலம் எங்களை முந்திக் கொண்டிருந்தார்கள். அவர்களை முந்துவதற்காக நீங்கள் எனக்கு அமலை சொல்லி தந்தீர்கள். அதே அமலை அவர்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாலிக ஃபதுலுல்லாஹ் யூதீஹி மை யஷா. இது அல்லாஹ்வுடைய அருள், அவன் நாடியவளுக்கு அவன் வழங்குவான். உங்களுக்கு செல்வம் இல்லை, அதுக்கு என்ன விட்டுருங்கட்டான். அப்ப போட்டி என்பது எப்படி வரணும் பாருங்க. போட்டி எப்படி இருக்கணும்? நன்மை என்னையோட முந்துகின்றார, ஏன் முந்த கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு சுவனத்தை வைத்திருக்கின்றான். சுவனத்தை உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். உயர்ந்த அந்தஸ்தை சுவனத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான அந்த அந்தஸ்து. அதனால்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், இதுல நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், போட்டி இதுல இருக்கட்டும். உங்களுக்கு நன்மையான காரியங்களில் சுவனத்தை அடைந்து சுவனத்துடைய இன்பங்களை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் திருமறை குர்ஆன் எதிலே நம்மை போட்டி போட சொல்கின்றதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலே பொறாமைப்பட சொல்கின்றார்களோ, அதே போன்று நாமும் அமல்களை முந்தி செல்வதில், அடுத்தவிட நாம் அமல்கள் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்பதில் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்பட்ட இறுதி ஹஜ், அதான் அவங்களுக்கு முதல் ஹஜ், இறுதி ஹஜ். அதான் ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லுவாங்க, ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவாங்க. அது இறுதி ஹஜ். அந்த இறுதி ஹஜ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை மக்களுக்கு சொன்னாங்க, ஏராளமான விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு என்னவெல்லாம் சொன்ன எல்லாருமே ரத்தின சுருக்கமாக சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, மக்களை பாசன யா அய்யுஹன்னாஸ், ஜனங்களே, இன்ன ஷைத்தான் கத் ஐஸ அய்யுபத பிஅர்லிக்கும் ஹாதிஹி, ஷைத்தான் என்பவன் இந்த உங்கள் பூமியில் அவன் வணங்கப்படுவதிலிருந்து நிராசையாகிவிட்டான். அவனை நீங்க வணங்க மாட்டீங்கன்னு அவன் தெரிஞ்சு போச்சு ஷைத்தான். எதை? மக்காவிலிருந்து சொல்றாங்க, இந்த பூமியில் தன்னை வணங்கப்படுவதிலிருந்து ஷைத்தான் நிராசையாகிவிட்டான், இனிமே நீங்க அவங்க வணங்க மாட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டான். வலாகின்னஹு கத் ரலிய, அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. கத் ரலிய மின்கும் பிமா தஹ்கிரூன், அமல்களுடைய விஷயத்தில் நீங்க செய்யும் நன்மையான காரியங்கள், அந்த அமலுடைய விஷயத்தில் இதை செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன நமக்கு என்னான்னு விட்டு, அதுல அவன் சந்தோஷம் இருக்கும், அதுல அவன் சந்தோஷப்படுகின்றான், அது திருப்தி கொள்கின்றான். எந்த விஷயம் இது என்ன இது எத்தனை பேர் கேட்குறாங்களே இல்லையா? இந்த தொழுதா நன்மை தானே? நன்மை. தொழாட்ட பாவமா? தொழாட்ட பாவம் இல்லை. 2 ரக்கா தொழுதா நன்மை தானே? நன்மை தான். தொழலைன்னா நன்மை இல்லை. நன்மை இல்லை தானே? நன்மை இருக்கு, அதாவது தீமை இல்லை தான். தொழாட்ட நன்மை கிடைக்காது, தொழுதா நன்மை கிடைக்குமா இல்லையா? இப்படி அமல்களை குறைப்பதில் அவன் திருப்தி கொள்கின்றான். ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள், அதாவது முறை வைத்து, உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நாங்கள் முறை வைத்து ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்தோம். அப்படி ஒட்டகம் மேய்க்க போகும்பொழுது என்ன செய்யும், இப்போ எங்கிட்ட 3 ஒட்டகம் 4 ஒட்டகம் இருக்கு, இன்னொருத்தர் 3 ஒட்டகம் 4 ஒட்டகம் இருக்குன்னா நானும் அவரும் சேர்ந்து போகிறோன்னு வச்சுக்கிடுங்களேன், 2 பேர் மொத்தமாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கண்டா, இந்த ஒட்டகத்தை எங்கிட்ட கொடு, நான் இன்னைக்கு போய் மேய்ச்சி வரேன், நீ உட்காந்துக்க சபையில் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்குவாங்க. அவர் ஒட்டகத்தை சேர்த்து இவர் மேய்க்க போவார் ஒரு நாளைக்கு, அப்புறம் அவர் ஒட்டகத்தை சேர்த்து இவர் ஒரு நாளைக்கு மேய்க்க போவார். அவர் மேய்க்க போன நேரத்தில் இவர் ரசூலில் என்ன சொன்னான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி நாங்கள் ஒட்டகத்தை முறை வைத்து மேய்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் நான் திரும்பி வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில், ஜனங்கள் சஹாபாக்கள் மத்தியில் மஸ்ஜித் நபவியில் எழுந்து நின்று கொண்டு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எழுந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன நான் பார்க்கறதுக்காண்டு உள்ள வேகமாக ரசூல் என்னமோ சொல்கிறாங்களேன்ட்டு வர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக என்னமோ சொல்லிட்டு வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் ஒருவர் அங்க தூய்மை செய்து கொண்டு, ஒலி செய்து கொண்டு, தன்னுடைய அகத்தையும் முகத்தையும் ஒரு நிலைப்படுத்தி, உள்ளமும் முகமும் ஒரே நிலையில் இருக்கணும், ஒரு நிலைப்படுத்தி பணிவாகவும் தூய்மையான எண்ணத்தோடு 2 ரக்கா தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சப்தம் வருது,
இதை விட அற்புதமான வார்த்தை இன்னொன்று சொன்னாங்களே ரசூல்லா அப்படிங்கிறாங்க. யாரான்னு பார்க்குறா, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உக்பா பார்த்து சொல்றார். அப்போ உக்பா பார்த்து உமர் கிட்ட, நீ இப்போ தான் வர்ற, எனக்கு நல்லா தெரியும், நீ லேட்டாக வர்ற, இங்கே வா. இதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை ரசூல்லா சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்களேங்கிறார் உக்பா இப்னு ஆமிர் அவர்கள். அப்போ உமர் ஹத்தாப் சொன்னார்கள், ஒருவர் ஒவ்வொரு நேரம் ஒலு செய்கின்ற பொழுது, ஒலு செய்து முடித்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூல் என்று சொன்னால், ரெண்டு விதமாக வருது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல், அப்படி வருது. இந்த ஹதீஸில் உமர் ஹத்தாப் சொல்றது என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூல் என்று சொல்வாரேயானால் அவருக்காக வேண்டி சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது. சொர்க்கம் 8 இல்லை, சொர்க்கத்துக்கு 8 வாசல். சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்குது. 100 படித்தரங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 100 படித்தரங்கள். அது உயர்ந்த படித்தரம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்தரமான சொர்க்கம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றேன், நீங்க சொர்க்கத்தை கேட்டீங்கடா, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சும்மா கேட்காம, யாரெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுன்னு கேளுங்கண்டா. அதான் உயர்தரமான சொர்க்கம். இந்த சொர்க்கத்தின் நுழைவதற்காக வேண்டி 8 வாசல்கள், பிரம்மாண்டமான வாசல். ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான பேர் போற மாதிரி வாசல். உங்களுக்கு கூட தெரியும், ரமலான் மாதத்தில் யார் நோன்பு வைக்கின்றார்கள் அவருக்கு ரையான் என்ற வழியாக சொர்க்கத்திற்கு போவார்கள். ரையான் ஒரு வழி இருக்குது. அப்ப தொழுகையாளிகளுக்கு அதுக்குன்னு ஒரு வழி, சதக்கா கொடுத்தா அதுக்குன்னு ஒரு வழி, ஜிஹாதுக்குன்னு ஒரு வழி, சலாமுக்குன்னு ஒரு வழி. அங்க போறது சொர்க்கம் தான். நோன்பாளிகளை பொறுத்த வரைக்கும் நோன்பாளிகள் அந்த வாசல் ரையானில் நுழைந்து விட்டார், கதவு மூடப்படும், வேற யாருக்கும் அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் ஒருவர் ஒலு செய்து முடித்ததற்கு இந்த துவாவை கண்டினியூவா ஓதிட்டு வந்தார்னா சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். நீ விரும்பிய வாசல் வழியாக போ என்று அவருக்கு சொல்லப்படும். அவர் ரையான் வழியாகவும் போகலாம், எந்த வழியாகவும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. நாம் இதை கடைபிடிக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்கள். கடைபிடிப்பவர்கள் பாக்கியசாலிகள். ஒவ்வொரு நேரம் ஒலு செய்கின்ற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூல் என்று சொன்னால் சொர்க்க 8 வாசலும் அவருக்காக திறக்கப்படும். விரும்பிய வாசலுடைய நீ போ என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிற அந்த அடிப்படையில் எதெல்லாம் நன்மையான காரியம் அதை அலட்சியப்படுத்தி விடாமல் அந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக அந்தஸ்தை நாம் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு, அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகம் நன்மைகளை ஆர்வத்தோடு செய்கின்ற மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.